ஹலோ ஆல். ஸோ திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும், ஆல்ரெடி நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும், ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க, ஸோ இதை தவிர கண்டிப்பாக கேட்க மாட்டாங்களா அப்படின்றது கிடையாது. 95% நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கொஷினை தவிர எதுவுமே கேட்கறதுக்கு அந்த டெக்னாலஜியில் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கோர் ஜாவா இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றத தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து இப்போ நம்ம ஒரு பேசிக் லெவலேருந்து எப்படி ஹையர் லெவலுக்கு போகலாம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லா கொஷின்ஸும் எல்லா இன்டர்வியூலுமே கேட்க மாட்டாங்க, இதில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜாவா பேஸ் பண்ணி நான் இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் போடுறேன். ஸோ ஜாவாவில் வந்து நார்மலாக வந்து இப்போ நான் ஒரு இன்டர்வியூ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும், சர்வீஸ் பேஸ் கம்பெனி அட்டன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ நார்மலாக வந்து ஜேடிகேனா என்ன, ஜேவிஎம்னா என்ன, ஜேஆர்இனா என்ன, ஸோ அதில் வந்து மெமரி எப்படி மேனேஜ் பண்ணுது, ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி, இதை பற்றின டிஃப்ரென்ஸ், இதில் மெமரி எப்படி அலோகேட் ஆகுது, ஸோ இதில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ கார்பேஜ் கலெக்ஷனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்றத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அட்டன் பண்ணுறப்ப வந்து உங்கள் இந்த மெமரி லொக்கேஷன்லவே உங்களுக்கு மினிமம் ஒரு 4 to 5 கொஷின்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கிளியராக என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ மெமரி எப்படி அலோகேட் ஆகுது, அந்த மெமரி எப்படி டீஅலோகேட் ஆகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கொஷினாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு சினாரியோ, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், இதில் ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு, ஸோ இதில் உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டில் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதான் வந்து செகண்ட் கொஷினாக இருக்கும். ஸோ அடுத்தது தேர்ட் கொஷின் பார்க்குறப்ப வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லாஜிக்கல் உங்களை நான் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவீங்க. மேபி நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்களா அப்படின்றத நான் உங்களை ப்ரோக்ராமில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு பேசிக் ப்ரோக்ராம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் ஆர் ஃபேக்டோரியல் நம்பர், ஃபிபோனிக் சீரியஸ், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கண்டுபிடிக்கிறது, பாலிண்ட்ரோம் நம்பர் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க, உங்களை வந்து நான் லாஜிக்கலாக ப்ரோக்ராம் போடுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து தேர்டு. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு ஜாவாவில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஏரியா எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கு, எக்ஸப்ஷன், த்ரெட், சிங்க்ரனைசேஷன், கலெக்ஷன், இந்த 5 டாப்பிக்குமே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வியூ, அந்த அடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸே நம்மளுக்கு அதில் இருந்தால் அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஸ்ட்ரிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே போகிறப்ப அங்கே என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்யூட்டபிள்லாம் என்ன, ஸோ எப்படி ஒரு யூசர் டிஃபைன் கிளாஸை இம்யூட்டபிளாக கிரியேட் பண்ணுறது, ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது இம்யூட்டபிள் அப்படின்னா அப்போ யூசர் டிஃபைன் எப்படி இம்யூட்டபிளாக கிரியேட் பண்ணுவீங்க, அப்புறம் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதிலவே ப்ரோக்ராமிங்காக போகிறப்ப ஸ்ட்ரிங்கில் தான் 95% எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதை வந்து நான் கேரக்டர் கவுண்ட் எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அரேவை கொடுத்துட்டு அதை வேர்ட் கவுண்ட் கேட்பாங்க, இல்லை டூப்ளிகேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கை ஒன்று கொடுத்துட்டோ, ஒரு ஸ்ட்ரிங்கோ ஆர் ஒரு ஸ்ட்ரிங் அரேவோ கொடுத்துட்டு அதில் வந்து வேர்ட் கவுண்ட்டை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறது, டூப்ளிகேட் கண்டுபிடிக்க சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக்கலாக உங்களை ஒரு கோட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது ஸ்ட்ரிங்கில் கேட்பாங்க. அடுத்தது எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷன் போகிறப்ப ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவேன், ஒரு கஸ்டம் மெசேஜை நான் த்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பேன். அப்புறம் செக்குடுக்கும் அன்செக்குடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பேன். ஸோ அப்போ எக்ஸப்ஷன் அப்படின்றது போகிறப்ப மெயினாக நம்மளுக்கு 2 பாயிண்ட் தான். ஸோ ஒரு எக்ஸப்ஷனை எப்படி மேனுவலாக நீ கிரியேட் பண்ணுவேன், கஸ்டம் எக்ஸப்ஷன், அண்ட் செக்குடுக்கும் அன்செக்குடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ மூணாவதாக மெயினாக இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கும் நார்மலாக எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸப்ஷனில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து த்ரெட் அண்ட் சிங்க்ரனைசேஷன். த்ரெட் அண்ட் சிங்க்ரனைசேஷன் போகிறப்ப ஒரு ஜாவாவில் நீ எப்படி த்ரெட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவேன், என்னென்ன வழியில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிங்க்ரனைசேஷன், அந்த லாக்கிங் சிஸ்டம் என்ன பர்பஸ்க்காக உள்ளே வருது, டெட் லாக்னா என்ன, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இந்த த்ரெட் அண்ட் சிங்க்ரனைசேஷனில் இருக்கும். இதில் ப்ரோக்ராமிங்காக உங்களை கொஷின் கேட்குறப்ப மெயினாக நீங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, சிங்க்ரனைஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி சிங்க்ரனைஸ் எந்த இடத்துல வருது, அந்த லாக்கிங்கை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து த்ரெட் அண்ட் சிங்க்ரனைசேஷனில். ஸோ மேஜர் கொஷின்ஸ், உங்களை அதிகமான கொஷின்ஸ் எங்கே உங்களை லாக் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா கலெக்ஷன் ஏபிஐ. ஸோ கலெக்ஷன் ஏபிஐனா என்ன, அதில் என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் அங்கே என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மெயினாக வந்து இப்போ நம்ம அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், செட்டு, ஹேஷ் செட், மேப், ஹேஷ் மேப், இது மாதிரி நிறைய கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக எப்படி படிப்பீங்க அப்படின்னா, ஒரு அரே லிஸ்ட் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன், அங்கே ரிட்ரீவ் பண்ணுறேன், அதை ஐட்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் படிப்பீங்க. பட் உங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அரே லிஸ்ட்டோட இன்டர்னல் அல்காரிதம் என்ன, அது இன்டர்னல் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும், அப்போ நான் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் அது எப்படி
டைனமிக்காக உள்ள ஸ்டோர் ஆகுது, எப்படி அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வருது. இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்குள்ளே போகிற அப்படின்னா அந்த அரே லிஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது டைனமிக்காக உன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது, ரிட்ரீவ் பண்ணுறது நீ படிக்கிற. இப்போ நீ ஒரு யூசர் டிஃபைன் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணு. அந்த அரே லிஸ்ட்டோட கிளாஸ் என்னென்னலாம் பண்ணுதோ அது எல்லாமே உன் கிளாஸ் பண்ணணும். நீ உன் பேரில் ஒரு கிளாஸ் வச்சுக்கோ. அந்த கிளாஸில் நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்றத நீ ஓனாக கிரியேட் பண்ண சொல்லுவாங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ட்ரை பண்ணுறப்ப. அப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஏபிஐக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸஸோட இன்டர்னல் அல்காரிதம், இன்டர்னல் ஃப்ளோ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா கம்பேரபிள் அண்ட் கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை ரெண்டுத்தை பற்றின மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த இன்டர்வியூஸ் போனாலும் இது ரெண்டுமே டிஃபால்ட்டாக கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே இல்லாமல் இன்னும் ஒரு சில செட் ஆஃப் இன்டர்வியூ கொஷின்ஸ். இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன, சீரியலைசேஷன் அப்படின்னா என்ன, மார்க்கர் இன்டர்ஃபேஸ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ஜாவாவில் உங்களை அதிகமாக கேட்குற கொஷின்ஸாக இருக்கும். இது இல்லாமல் வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா 8 ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜாவாவோட இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து 8க்கு அப்புறமா, ஸோ 8 அப்படின்றது வந்து நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் வில் சப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், டேட்டா ஏபிஐ. ஸோ இது எல்லாமே வந்து இதை பற்றின கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இதில் மெயினாக ஒரு ப்ரோக்ராமிங். ஸோ ஸ்ட்ரீம்ஸை வச்சு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்து கண்டிப்பாக உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது ஆர் சம்திங், ஏதாவது ஒரு லாஜிக்கலாக ஒரு கோடை கொடுத்து நான் போட சொன்னேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ஜாவா 8 யூஸ் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட் இருக்குது, அந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டை வந்து நான் சார்ட் பண்ணி கொடுக்கணும். ஆர் ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குது, அதை வந்து நான் சார்ட் பண்ணணும். ஆர் அந்த டேட்டா வந்து ஃபைன் பண்ணணும், சர்ச்சிங், மேனிப்புலேட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக்கை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஜாவா 8 அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜாவா 8 சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஜாவா 8 என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் மெயினாக ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராமை நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம கோர் ஜாவா இன்டர்வியூ கொஷின்ஸில் பார்க்குறப்ப இந்த 3 ஏரியாவாக பிரிச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் ஸ்ட்ரிங் கான்செப்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ அது கூடவே மெயினாக என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கிலிருந்து உங்களோட கலெக்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கை கொடுத்து பண்ணால் ஸ்ட்ரிங்கில் எப்படி டெவலப் பண்ணுவீங்க, ப்ளஸ் தியரிட்டிக்கலாக ஸ்ட்ரிங்கில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எப்படி அதை மெமரி மேனேஜ் பண்ணுறது, எப்படி அது இம்யூட்டபிளாக இருக்குது, அதே மாதிரி நீ ஒரு யூசர் டிஃபைன்டாக இம்யூட்டபிளாக எப்படி கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கிளியர் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். இது கூடவே ஜாவா 8 ஃபீச்சர்ஸ். ஸோ இதான் மெயினாக தேவை. இதை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களால் வந்து ஒரு கோர் ஜாவா இன்டர்வியூ வந்து ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கான டாபிக் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது, இதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிட் டெக்னாலஜிஸை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ப்ராப்பரான ட்ரைனிங் எப்படி பண்ணுவோம், என்னென்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்போம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. தேங்க்யூ.